உறங்கும் சூசையப்பரிடம் ஜெபிப்பது ஒரு மூட நம்பிக்கையா? என்னுடைய இந்து நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு வந்தார். அவர் நான் தூங்கும் சூசையப்பரின் அடிமாட்டில் சிறு துண்டுகள், பேப்பரால் செய்த சிறு துண்டுகளில் என் கருத்துக்களை எழுதி வைத்தபோது இது என்ன மூட நம்பிக்கையா என்று கேட்டார். நான் கூறிய பதில், எங்களுடைய கத்தோலிக்க திரு அவை மூட நம்பிக்கை அல்ல, மாறாக திரு விவிலியத்தையும் அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்தையும் கொண்டது என்று கூறினேன். அப்படியானால் இதை பற்றி விளக்கும் என்று கூறிய போது, நான் இந்த காணொளியில் உங்களுடன் ஆர்வமுடன் பகிரப்போவது உறங்கும் சூசையப்பரை பற்றி. இந்த உறங்கும் சூசையப்பரை பற்றி நாம் திரு விவிலியத்தில் எடுத்துக்கொண்டால், யோசேப்பு முதலாக அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்ட போது கடவுளுடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி தான் பதிலளித்தார். யோசேப்பு தூக்கத்தில் விழித்தெழுந்து கடவுள் கூறியதை நிறைவேற்றினார். இரண்டாவதாக, எகிப்துக்கு தப்பி செல்லும் என்று கடவுள் அங்கு அவருக்கு கட்டளையிட்டார். மூன்றாவதாக, நாசரேத்துக்கு திரும்பி வரும்படியும் கட்டளையிட்டார். எனவே யோசேப்பு எப்போதெல்லாம் துயரம் அடைகிறாரோ அப்போது அவர் தூங்கும் போது கடவுள் வந்து அவருக்கு கனவில் தோன்றி இந்த அறிவுரைகளை கொடுக்கிறார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை, எனக்கு மிகவும் பிடித்த திருத்தந்தையான திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு கூறுவார். அவர்தான் இந்த பக்தி முயற்சியை தொடங்கி வைத்தவர். திருத்தந்தை பிரான்சிஸ் குருவாக இருந்த காலகட்டத்தில் இருந்தே தூங்கும் சூசையப்பரின் சுருவத்தை அவருடைய மேசையில் வைத்திருப்பார். அவர் நமக்கு நல்லாவே தெரியும், அவர் திரு அவையை நல்வழியில் வழி நடத்தி வந்தார். அவருக்கு ஏற்பட்ட துன்ப நேரங்களில் அவர் ஒரு சிறு பேப்பரில் எழுதி வைத்து சூசையப்பரின் தலைமாட்டில் வைத்து நிம்மதியாக தூங்க சென்று விடுவார். மறுநாள் காலை ஒரு புத்துணர்ச்சியுடன் எழுந்து பணிகளை தொடர்ந்து ஆற்றுவார். திருத்தந்தை பிரான்சிஸிடம் கேட்டபோது அவர் கூறுவார், சூசையப்பருக்கு கனவில் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது, கடவுளுடைய திட்டம் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டது. சூசையப்பர் இன்றும் திரு அவையின் பாதுகாவலராக விளங்குகிறார். எனவே திரு அவையில் ஏற்படும் பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் நிம்மதியாக படுக்க செல்வேன். சூசையப்பர் எனக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவார். அப்போது நான் திரு அவையின் உள்ள முடிச்சுகள் அனைத்தையும் அவிழ்க்க முடிந்தது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுகிறார். என்னுடைய வாழ்விலும் நான் தனிப்பட்ட விதத்தில் இதை உணர்ந்திருக்கிறேன். எனக்கு பிரச்சனை இருந்த காலத்தில், குருமடத்தில் பிரச்சனை இருந்த காலத்தில், நான் ஒரு சிறு பேப்பர் துண்டில் சூசையப்பரின் தலைமாட்டில் எழுதி வைத்தேன். அப்போது 2 நாள் கழித்து நான் அதை நினைவு கூறவில்லை. நான் எழுதி வைத்ததை 3 நாள் அந்த பிரச்சனை தீரவில்லை. 4வது நாள் நான் சூசையப்பரிடம் மீண்டும் சென்று மன்றாடினேன். 5ஆம் நாள் காலை என்னுடைய நவசன்னியாசி குருவானவரை கூப்பிட்டு என்னை அந்த பிரச்சனையில் இருந்து விடுவித்து விட்டார் என்று கூறினார். எனவே எனக்கும் அந்த பக்தி முயற்சி ஆர்வமுடன் தென்பட்டது. எனவே தூங்கும் சூசையப்பர் ஒரு மூட நம்பிக்கையோ மற்றபடியோ கிடையாது, மாறாக நாம் திரு அவையின் பாரம்பரிய வரலாறு ஒன்று. சூசையப்பர் அனைத்தும் கனவில் வெளிப்படுத்தப்பட்டது. அனைத்து இறை திட்டங்களையும் அவர் கனவில் அறிந்து கொண்டார். எனவே நமக்கும் ஏதேனும் பிரச்சனை, குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் சூசையப்பரிடம் மன்றாடுவோம். குறிப்பாக உறங்கும் சூசையப்பரின் சுருவத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எழுதி வைப்போம். அவர் பார்த்து கொள்வார். திரு அவையை எப்படி அவர் பார்த்து கொள்கிறாரோ அப்படியே நம்மையும் பார்த்து கொள்வார். எனவே புனித உறங்கும் சூசையப்பரிடம் நாம் வேண்டுவோம், நாம் பயனடைவோம், புனிதத்திலும் நாம் வளர்வோம். ஆமேன்.